Taste the Daily. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வெற்று விளம்பரம் தேடும் ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி மாணவியை காவலரே பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் வேலையே பயிரை மேய்வது போல பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினரே கொள்ளை, வழிப்பறி, போதைப்பொருள் விற்பனை, பாலியல் வன்கொடுமை என பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுவதால் அச்சத்தில் உறைந்து போய் கிடக்கிறது தமிழகம். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் வசித்து வரும் வடமாநில பெண்ணின் 14 வயது மகள் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி முடிந்து தனது மகள் வீடு திரும்பவில்லை என தாய் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் கண்டுகொள்ளாத நிலையில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் அடுத்தடுத்து வெளியாகின. பட்டினப்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் மாணவியை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறி போலீஸ் பூத்தில் வைத்தும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றியும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தமிழகத்தில் அண்மை காலமாக நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமை புகார்களில் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மாணவிகள் புகார்தாரர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் குறித்து முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுவதும் அவர்கள் குறித்த அந்தரங்க விவரங்களை வெளியிடுவதுமாக திமுக அரசின் ஏவல் துறையாக காவல்துறை மாறிவிட்டதை அம்பலப்படுத்துகிறது. மேலும் காவல்துறையினரே குற்றவாளிக்கு பிரியாணி கொடுப்பது, குற்றவாளிக்கு துணை போவது, பாலியல் வன்கொடுமை செய்வது, வழிப்பறி மற்றும் கொள்ளையடிப்பது போன்றவை திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.